சென்னையில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர் உள்ளிட்ட 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். மக்களவைத் தேர்தல் நேரத்தில் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி நெல்லையிலிருந்து சென்னை தாம்பரம் வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து 4 கோடி ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர் சதீஷ், அவரது சகோதரர் நவீன், ஓட்டுநர் பெருமாள் ஆகிய 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் சுமார் 10 மணி நேரம் துருவி விசாரணை மேற்கொண்டனர். பணத்தை பேக்கிங் செய்து கொடுத்தது யார்? எழும்பூர் ரயில் நிலையத்தில் 3 பேரையும் ஏற்றிவிட்டது யார்? நெல்லையில் 4 கோடி ரூபாய் பணத்தை யாரிடம் கொடுக்க சொன்னார்கள் என போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிபிசிஐடி போலீசார் 3 பேரின் செல்போன்களுக்கும் ஆய்வு உட்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்தப்படும் எனவும், பணம் கொண்டு செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்து இவர்களிடம் யாரெல்லாம் அடிக்கடி தொடர்பில் இருந்தார்கள் என்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு தேவைப்பட்டால் அவர்களையும் அழைத்து விசாரிப்போம் எனவும் தெரிவித்தனர். மேலும் இந்த பணத்துக்கு சொந்தக்காரர் என கூறப்படும் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கும் விரைவில் சமன் அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தனர்.